நாம இரவு வானத்தை பார்க்கிறோம். அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள், கேலக்சிகள், பிளானட்ஸ் இவையெல்லாம் சேர்த்து பிரபஞ்சத்தின் மிகச்சிறிய பகுதி மட்டும்தான். சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாம பார்க்கும் யூனிவர்சல்ல மொத்த யூனிவர்ஸ் 5% மட்டும்தான். மீதமுள்ள 95% நாம பார்க்க முடியாத மர்ம பொருள்களால் நிரம்பி இருக்குன்னு. அதுல மிகப்பெரிய மர்மம் தான் டார்க் மேட்டர். யூனிவர்ஸ் சைஸ், பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு, இதுக்கு சரியான பதில் யாருக்கும் தெரியாது. ஆனா நாம பார்க்க முடியும் பகுதியை சயின்டிஸ்ட் அப்சர்வல் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்குற இந்த அப்சர்வல் யூனிவர்ஸ் மட்டும் 93 பில்லியன் லைட் இயர்ஸ் பெருசு. அதுல கோடிக்கணக்கான கேலக்சி இருக்கு. அந்த கேலக்சில கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திரங்களை சுற்றி சில கிரகங்கள் இருக்கு. அந்த கிரகத்துல ஒண்ணுலதான் நாம வாழ்றோம். தி ஷாக்கிங் டிஸ்கவர் 1930வது வருஷம் ஒரு பெரிய கண்டுபிடிப்பு நடந்தது. ஒரு ஆஸ்ட்ரோனமர் கேலக்சிஸ் எல்லாம் எப்படி சொல்லலுதுன்னு ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தது என்னன்னா, கேலக்சிஸ் எல்லாமே நாம எதிர்பார்த்ததை விட ரொம்ப வேகமா சுத்துதுன்னு. பிசிக்ஸ் ரூல்ஸ் படி அந்த வேகத்துல சுத்த முடியாது, ஏன்னா அதுக்கு மாஸ் பத்தாது. அப்பதான் தெரிய வருது கேலக்சி ஏதோ பிடிச்சு வச்சிருக்குன்னு. அதுதான் இன்விசிபிள் மாஸா இருக்கணும், டார்க் மேட்டர் கான்செப்ட். அந்த இன்விசிபிள் மாச தான் சயின்டிஸ்ட் எல்லாரும் டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. டார்க் மேட்டரால ஒளியை வெளியிட முடியாது, ஒளியை பிரதிபலிக்கவும் முடியாது, டெலஸ்கோப்புக்கும் தெரியாது. ஆனா அதால ஒரு விஷயம் மட்டும் பண்ண முடியும், கிராவிட்டியை உருவாக்க முடியும். அதனாலதான் கேலக்சிஸ் எல்லாமே உடைந்து போகாம இருக்கு. மில்கி வே எக்ஸாம்பிள். நாம இருக்கிற கேலக்சி தான் இந்த மில்கி வே கேலக்சி. இது ஒரு பெரிய டிஸ்க் மாதிரி இருக்கும். இதுல 100 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கு. ஆனா சயின்டிஸ்ட் கணக்குப்படி இந்த கேலக்சியின் பெரும்பகுதி டார்க் மேட்டரால் ஆனது. அதாவது நாம பார்க்க ஸ்டார் கேலக்சின்னு ஒரு சிறு பகுதி மட்டுமே. மீதி இருக்கிற எல்லாமே டார்க் மேட்டர், காஸ்மிக் வெப். யூனிவர்ஸ்ங்கிறது ஒரு ரேண்டம் பிளேஸ் இல்ல. இதுல கேலக்சிஸ் எல்லாமே ஒரு நெட்வொர்க் போல கனெக்ட் ஆயிருக்கு. சயின்டிஸ்ட் இத காஸ்மிக் வெப் அப்படின்னு சொல்றாங்க. இந்த காஸ்மிக் வெப் உருவாக்கும் ஒரு மிகப்பெரிய சக்தி தான் டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி. 1998ல இன்னொரு அதிர்ச்சியான கண்டுபிடிப்பு. இந்த யூனிவர்ஸ்ங்கிறது எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம அது கூடவே வேகம் அதிகமா எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு காரணம் ஒரு மிஸ்ட்ரியான எனர்ஜி. அதோட பேர் தான் டார்க் எனர்ஜி. யூனிவர்ஸ் கம்போசிஷன். சயின்டிஸ்ட் கணக்குப்படி நார்மல் மேட்டர் 5%, டார்க் மேட்டர் 27%, டார்க் எனர்ஜி 68%. நமக்கு தெரிஞ்ச பிசிக்ஸ் இந்த யூனிவர்சல்ல மொத்தம் 5% மட்டும்தான் எக்ஸ்பிளைன் செய்யுது. கேன் வி டிடெக்ட் டார்க் மேட்டர்? சயின்டிஸ்ட் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்னும் டார்க் மேட்டரை டைரக்டா கண்டுபிடிக்க முடியல. இந்த யூனிவர்சல்ல மிகப்பெரிய மர்மம் என்ன தெரியுமா? நாம இருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய பகுதி நாம பார்க்க முடியாத ஒண்ணு. இந்த டார்க் மேட்டர் மர்மம் ஒரு நாள் கண்டிப்பா தீரும். ஆனா அந்த நாள் வரையும் இந்த பிரபஞ்சம் நம்ம இன்னும் ஆச்சரியப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும்.